ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ரிசப்ஷனுக்கு வர மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வராங்க. அவங்க முதல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஹோட்டலில் மேலே மாடியில் ஒரு மீன் கண்காட்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அந்த மீன் கண்காட்சியில் மீன் கண்காட்சியும் இருக்குது, மீனை விற்பனையும் செய்கிறாங்க. அந்த விற்பனை செய்கிற பல மீன்கள் பல பேர் வர்றவங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கண்காட்சியில் ஒரு மீன் மட்டும் விற்பனைக்கு இல்லாமல் வெறும் காட்சிக்கு மட்டும் வச்சுருக்காங்க. அந்த கோல்டு ஃபிஷ் மீன் ஒரு ரேர் பீஸாக இருக்குது. அது ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மீனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மீன் நாங்கள் விற்கிறதுக்காக வச்சுருக்கல, ஒரு காட்சிக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கும்போதும் அந்த மீன் விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் படிக்கட்டில் நின்று கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று அவங்களோட கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு குழு ஒரு கேங்கு மட்டும் அந்த மீன் கண்காட்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வராங்க. மேலே ஏறி வந்தோன்னே அவங்களும் அந்த மீன் கண்காட்சியை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் அந்த கோல்டு ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருது. அந்த கோல்டு ஃபிஷ்ஷை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தவங்க கேட்குறாங்க, இந்த கோல்டு ஃபிஷ் என்ன விலை, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, இதை நாங்கள் விற்கிறதா இல்லை, இது சும்மா ஒரு காட்சிக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அந்த நண்பர்களில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த கோல்டு ஃபிஷ் அழகாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம், இதை யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், இவ்வளோ கூட்டம் இருக்கனால நம்மளை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம திருடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கேங்கில் இருந்த ஒருத்தன் பாலித்தீன் பையை ஒன்று கவரை எடுத்துக்கிட்டு அவன் கையில் மறைச்சி வச்சுக்கிறான். யாரும் பார்க்காத ஒரு நேரம் வரட்டும், அப்போதைக்கு நம்ம மீனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் பார்க்காத ஒரு நேரம் வந்தோன்னே ஒரு நண்பர்களில் ஒருத்தன் சொல்கிறான், லைட்டாக அப்படியே சிக்னல் கொடுக்குறான். உடனே அவன் பாலித்தீன் பையை அப்படியே உள்ளே விட்டு அந்த மீன் கோல்டு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நைஸாக நவுறதுக்கு பார்க்குறான். அதுக்குள்ளே அங்கே இருந்த செக்யூரிட்டி ஒருத்தர் பார்த்துட்டு கத்துறாங்க, மீனை திருடுறான்னு சொல்லி கத்துனோன்னா இதை எதிர்பார்க்காத அந்த நண்பர்கள் அந்த கேங்கு ஓட தொடங்குறாங்க. மேலேருந்து இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க மீனை பையில் வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த நேரம் அங்கே படிக்கட்டில் ஒருத்தவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இறங்குற அவசரத்தில் அவங்கள பார்க்காம அவங்க மேலே இடிச்சிடுறாங்க. இடித்தோன்னே அந்த பையை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. கீழே விழுந்தோன்னே அப்படியே லேசாக தண்ணி வர ஆரம்பிக்குது. அது இவங்க செக்யூரிட்டி துரத்தி ஓடி வராங்க. அப்படின்னோன்னா தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த கேங் அப்படியே ஓடி போயிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த படிக்கட்டில் நின்றுட்டு இருந்தவங்க அந்த பாலித்தீன் பையில் உள்ள மீனை எடுத்து அந்த செக்யூரிட்டியை கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, இதை நீங்களே மேலே கொண்டு போய் விட்டுருங்க, நான் அவங்கள பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை கொண்டு போயிட்டு அவங்க விட சொல்கிறாங்க. அந்த படிக்கட்டில் நின்றுட்டு இருந்த அந்த நபர் மீனை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அந்த தொட்டியில் விட்டுடுறாரு. அந்த கோல்டு ஃபிஷ் இருந்த தொட்டியிலே விட்டுடுறாங்க. இந்த செக்யூரிட்டி துரத்திக்கிட்டு ஓடுறாங்க அந்த கேங்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஓடி எங்கேயோ மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்களால பிடிக்கவே முடியல.